நான் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது 3 காரியத்தை கர்த்தர் என்னிடத்தில் உறுதிப்படுத்தினார். அந்த 3 காரியத்தையும் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் வாயினாலேயே கர்த்தர் அதை எனக்கு சைன் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. முதல் காரியமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 5வது வசனம் 6வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்கே ஒரு விவசாயத்தை குறித்து, ஒரு விவசாய தொழிலாளியை குறித்து, அவர்களுடைய பாடுகளை குறித்து வேதம் நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் விதைக்கும் போது எப்படி விதைக்கிறானா? அழுது கொண்டே விதைக்கிறான். அரிக்கட்டை தன் தூக்கி வரும் பொழுது அவன் கம்பீரத்தோடே வருகிறான். ஏன் அவன் அழுது கொண்டு விதைக்க வேண்டும்? ஏன் அவன் அழுது கொண்டு விதைக்கிறான்? சொல்லுங்க, பேசுங்க, சும்மா பேசு. ஒரு விவசாயி விதைக்கும் போது அவன் அழுகிறான். மனசுக்குள்ள நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, இந்த விதைப்பதற்காக நிறைய பொருளாதாரத்தை நான் செலவழிச்சிருக்கிறேன், ஏற்ற நாட்கள்ல மழை பெய்யலைனா விளையாது, இல்லைன்னா ஏற்ற நாட்கள்ல மழை பெஞ்சு விளைஞ்ச பின்னாடி ஒரு பெருவெள்ளம் வந்துருச்சுன்னா அதை நான் என்னால் அறுக்க முடியாது. லிசன், அழுகிறான் மனசுக்குள்ள. இதான் எனக்கு கடைசி விதை ஆண்டவரே, கடைசி சாய்ஸ் எனக்கு இதான், என்னட்ட இருந்த பொருளாதாரத்தின் கடைசி நொடிப்பொழுது இதான் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டு விதைக்கிறான். வானத்தை பார்த்து கொண்டே அவன் விதைக்கிறான். எப்போ மழை வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் விதைத்த காலங்களில் மழை வந்தா விளையும், மழை வரலைனா அது விளையாமல் போயிடும். அப்படி விளைஞ்சாலும் கூட சில நேரம் நல்லா விளைஞ்சிடும், அறுக்க போற நேரத்தில் பெரும் வெள்ளம் வந்து அந்த விதைகள் சாய்ந்து விழுந்து அது வெறும் புழுதியாய் போய்விடும். அவன் அழுது கொண்டு விதைக்கிறான். அறுக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்கிறான். ஐயா, போன வருஷத்துல நீங்க அழுது கொண்டு விதைச்சிருக்கலாம், வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களை இரட்டத்தனையான காரியத்தை செய்ய பண்ணுவார். இந்த இயேசு சாமியினுடைய வல்லமை என்னன்னா, அவரிடத்துல வந்து அழுகிற பிள்ளைகளை அவர் சும்மா விட்டதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கண்ணீரோடு கடந்த நாட்கள்ல நீங்க வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனால் இந்த கண்ணீரை துடைத்து வருகிற 2026 அந்த 2026 முடிகிற வரை தேவனுடைய வருகை வராதிருந்தால், நம்ம ஜீவனோடு இருந்தால், இன்னைக்கு சொன்ன வசனத்தை இந்த திருச்சபையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அதை துருத்தில் வைக்கிறார். 56வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, 56:8. சீக்கிரம் எடுங்க. என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர். எதுல வச்சிருக்காரா? எதுல வச்சிருக்காரா? நீங்கள் தேவ சமூகத்துல புலம்பலோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கீங்கன்னா அந்த கண்ணீர் வீணா போகாதுமா. அது எங்க இருக்குன்னா என் தேவனுடைய துருத்தியில இருக்கிறது. நான் நல்ல கனி கொடுக்க வேண்டும், என் சுவாபம் மாற வேண்டும், என் பாவம் மாற வேண்டும் என்று நீங்க அழுத அத்தனை கண்ணீரும் ஒண்ணு கூட வீணா போகல, பரலோகத்துல துருத்தியில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துல துருத்தியில் இருக்கிறதம்மா. கர்த்தராய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நான் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. மனுஷன் மறந்து போயிருவான், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்க அழுத கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய கண்ணீரை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். மார்க் 9வது அதிகாரம் 24வது வசனம்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் விசுவாசம் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஐயா, ஒரு தகப்பன் பிள்ளைகளுடைய பாடை அவனால பார்க்க முடியல, பிள்ளைகளுடைய அந்த உபத்திரவத்தை பார்க்க முடியல. அதற்கு முன்பு அவன் எங்கே சென்றான் என்று வேதம் எழுதப்படல. ஆனால் அநேக வருஷமாய் அவன் அலைந்ததாக வேதம் சொல்லுகிறது. எல்லாரிடத்திலும் போனான், அவனுக்கு விடுதலை இல்ல. சொந்தத்துக்கு போயிருக்கலாம், விடுதலை இல்ல. வேற எங்கேயாவது நம்பி போயிருக்கலாம், அவனுக்கு விடுதலை இல்ல. கடைசி வார்த்தையாய் வருகிறான், ஆண்டவரே, என் மகனுடைய பாடை என்னால பார்க்க முடியல, என் மகனுடைய வேதனை என்னால பார்க்க முடியல என அழுகிறான். அழுகும்போது சொல்றான், ஆண்டவரே, விசுவாசிக்கிறியான்னு? விசுவாசிக்கிறேன், ஆனால் என் பிள்ளையினுடைய பிரச்சனை நிமித்தம் எனக்கு அவிசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. எது நிமித்தம்? எது நிமித்தம்? உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், உங்களுடைய நெருக்கத்தின் நிமித்தம், உங்களுடைய வேதனை நிமித்தம் அவ்விசுவாசம் வரலாம், விசுவாச குறைச்சல் வரலாம். அவன் சொல்லுகிறான், எனக்கு என் பிள்ளையின் நிமித்தம் எனக்கு விசுவாச குறைச்சல் இருக்கிறது. முதலாவது அந்த விசுவாச குறைச்சல் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. லிசன், தேவ சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு அழுதீர்கள்னா கர்த்தர் உங்க குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவார். ஐயா, ஒரு குடும்ப தலைவனுடைய அழுக அவன் மகனுக்கு விடுதலை, அந்த குடும்பத்துக்கு விடுதலை, அவன் பட்ட பாடுக்கு விடுதலை, அவன் வேதனைக்கு விடுதலை, இத்தனை நாளாய் அவன் பட்ட அவமானத்திற்கு விடுதலை. அந்த விடுதலை எங்கே நடந்தது என்றால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அவன் அழுதானமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு நீங்கள் விதைத்தது அத்தனைக்கும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி அளக்கிற தேவன். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு மட்டும் இல்லம்மா, நான் அடுத்த பகுதி வருகிறேன், எனக்கு மட்டுமில்ல அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 25 முழுவதும், 2025 முழுவதும் நீங்க கண்ணீரோடு கடந்து போயிருக்கலாம், கண்ணீர் வேதனையோடு கடந்து போயிருக்கலாம். ஆனால் வருகிற வருஷத்துல ஆண்டவர் சொல்ற, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இன்னைக்கே புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. 2026 கர்த்தர் அசாத்தியமான காரியத்தை நம்ம திருச்சபைகளில் செய்ய போகிறார் என்பதை. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை ஜனங்கள் வாழ்க்கையிலே 2026 ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு, நீங்க கண்ணீரோடு செபித்திருந்தால் நிச்சயமாக கெம்பீரமாய் அறுக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2வது பகுதிக்கு வந்துடுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22. ஏன்னா 3/4 மணி நேரம் தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அப்படி நிறுத்திக்கிறீங்க ஐயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய, என்ன செய்ய? இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் கண்ணீரோடையே வருஷந்தோறும் இருக்கிறாங்க, மாறவே மாட்டுக்குது. அது காரணம் என்னன்னா, நான் கண்ணீரோடு வருகிறேன், எனக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை நான் என்ன செய்யறேன்னா திருப்பி தூக்கிட்டு போயிடுறேன். திருப்பி என்ன செஞ்சுறேன்? யார் மேல் பாரத்தை வச்சிரு? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு. திருப்பி நீ என்ன செய்யாத, நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போறோம், ஒரு பெட்டிஷனை கொண்டு போறேன் கலெக்டர் ஆபீஸ்ல, ஒரு தபால் கொடுக்குறேன் கலெக்டருக்கு. கலெக்டர் திருப்பி பார்க்கிறாரு, அதை பார்க்கிறாரு, பார்த்துட்டு என் பெட்டிஷனை வச்சிடுறாரு. ஆனா எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? வச்சிடுறாரு. வச்ச பெட்டிஷனை திருப்பி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். மறுவாரம் போறேன் திங்கக்கிழமை, அதையே நான் செய்யறேன். மறுவாரம் போறேன், நான் அதையே செய்யறேன்னா என் வாழ்க்கையில ஒரு சாங்ஷன் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாமிசமான மனுஷன் ஒரு அதிகாரிக்கு அவர் நினைக்கும் போதுதான் அதுக்கு என்ன கொடுக்க முடியும், அதுக்கு என்ன கொடுக்க முடியும்? அது அவர் நினைக்கும் போது, கால சூழ்நிலை சரியா வரும்போதுதான் அந்த பெட்டிஷன்
மனுஷனுக்கு அவர் பதில் கொடுக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். லிசன், நீங்க கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் ஓகே தான். உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைத்திருங்க, மீதி அவர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. திருப்பி உங்க கையில நீங்க எடுக்க கூடாது. கையில எடுத்தா என்ன ஆகும்னா, மாமிசம் அநேக நேரங்கள்ல வருகிறோம், செபிக்கிறோம், அழுகிறோம், போறோம், வருகிறோம், செபிக்கிறோம், அழுகிறோம், போறோம். ஒரு வாழ்க்கை கூட என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. என் வாழ்க்கை குடும்பத்துல மாற்றம் இல்லை, கணவன்கிட்ட மாற்றம் இல்லை, பிள்ளைகள்கிட்ட மாற்றம் இல்லை, பொருளாதாரத்துல மாற்றம் இல்லை, என் கடன்ல ஒரு மாற்றம் இல்லை, தொழில மாற்றம் இல்லை, வேலையில மாற்றம் இல்லை. இல்லைன்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, என் பிரச்சனை அவர்கிட்ட வச்சிட்டு விட்டுறது இல்ல, அவர் எனக்கு சாங்ஷன் பண்ணுகிறவரை பொறுத்திருக்கிறது இல்ல, திருப்பி அதை எடுத்து நான் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதனால் தான் வருஷந்தோறும் பிரச்சனை நம்மளை விட்டு மாறாது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் தேவ சமூகத்துல தங்கி இருந்தாங்க. தேவ வசனத்தை கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவங்களை வெறுமையை அனுப்புனாக்கி இடையில சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. மலாப்பிரசங்கத்தை முடிக்கிறாரு. வெறுமையை அனுப்புனா எத்தனை நாள் தங்கி இருந்தாங்களா? பைபிளே சொல்லுது எத்தனை நாள் தங்கி இருந்தாங்க? 3 நாள். 3 நாள் தங்கி இருந்தவனை சோர்ந்து போக கூடாது என்று அவனை திருப்திப்படுத்தி அனுப்புகிற ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆயிருச்சு. ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்றால் என் மாமிசத்துல நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. மத்தேயு புத்தகத்துல 11வது அதிகாரத்துல, மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29, 30 3 வசனத்தை படிங்கம்மா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாரும் எங்க வாங்க, எங்க வாங்க, யார கூப்பிடுறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரை எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்ப எல்லாரும் என்னிட்ட வாங்க, உன் பிரச்சனை என்கிட்ட விட்டு நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். இங்க சொல்றாரு, இவ்வளவு காலம் நீ சொந்தத்தின் நுகத்தை சுமந்தாய், உறவின் நுகத்தை சுமந்தாய், கடனின் நுகத்தை சுமந்தாய், அநேக பிரச்சனையின் நுகத்தை சுமந்தாய், பாவ நுகத்தை சுமந்தாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் எடுத்து போட்டுருவேன், என் நுகத்தை உன்மேல் வைப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நுகம் லெகுவாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பாரங்கள், வேதனைகள் எல்லாம் நான் மாத்துவேன். ஆனால் நீ என் நுகத்தை சுமக்க வேண்டும். எந்த நுகத்தை? என் நுகத்தை. முகத்தை அல்ல, நுகம். நுகம்னா என்ன? நுகம்னா என்ன சொல்லுங்க? நுகம்னா என்ன? 2 மாடு இருக்கும். 2 மாட்டுக்கு மேலே ஒரு கம்பு பூட்டப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் நுகம். நீ இந்த உலகத்தின் நுகத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போயிட்ட, கண்ணீராய் வடிச்சிட்ட. உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். ஆனா உன் பிரச்சனையை என்னிட்ட வச்சுட்டு போப்பா, எடுத்துட்டு போவார். என்ன செய்யாத? என்ன செய்யாத? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் படிங்கயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் நல்லவரையா. அல்லேலூயா. ஒரு சொல்றார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படி நீ எங்க அடங்கிரு? எங்க அடங்கிரு? பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டும். நான் கண்ணீர் வடிச்ச எனக்கு பதில் இல்ல, பாரத்தோடு வந்த என் நுகம் மாறலைனா மாறாதுமா. நான் கண்ணீர் வடித்தது உண்மை. பாரத்தை அவர் மேல் வைத்து விட்டு
நான் அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருந்தேன்னா என்னை உயர்த்தி ஆகுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். ஏற்ற காலத்திலே என்னுடைய பெட்டிஷன் சக்சஸ்ஃபுல்லாய் மாறும். அந்த ஏற்ற கால வரையே நான் தேவன் மேல் பாரத்தை வைத்துட்டு விட்டுறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவசரப்பட்டு அதை கையில் எடுக்க நினைத்தால் மீண்டும் நான் தான் சுமக்க வேண்டுமோ ஒளிந்து தேவன் சுமக்க மாட்டாரமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்படி அழுது மூக்க வடிச்சுக்கிட்டு திரியிறது கர்த்தருக்கு விருப்பம் நினைக்கிறீங்களா? உங்க புள்ள காலத்துக்கு ஒரு 10 வருஷமா உங்கள்கிட்ட ஒரு ஒரு சட்டை வாங்கித்தாப்பா, ஒரு பேண்ட் வாங்கித்தாப்பா, ஒரு பைக் வாங்கித்தாப்பா, ஒரு இடம் வாங்கித்தாப்பா, ஒரு வீடு வாங்கித்தாப்பான்னு காலம் முழுதும் உங்க புள்ள உங்ககிட்ட அழுகும் போது நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீராமா? மனுஷன் இன்னைக்கு பூத்து நாளைக்கு கரைஞ்சு போற மனுஷனாகிய நீங்களும் நானும் மேன்மையை நினைக்கும் போது என் பரமபிதா அதை விட மேல்மையாய் நினைப்பார். அவர் என்னை பார்ப்பார். அப்போ நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணோம், நிறைய பேரை பண்ணணும். ஆனா நம்ம பொருளாதாரத்தில் இப்படி இருக்கிறமேனு மாமிச மனசு சொல்லி போய் ஜெபமன உட்கார்றேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு, உன் பாரத்தை என்னட்ட விடியா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனை என்னட்ட விட. மனுஷன் மறக்கத்தான் செய்வான், ஆனால் நான் மட்டும்தான் மறக்காத தேவை. உன் கண்ணீரை பார்த்து, உங்க கண்ணீரை பார்த்து, உங்க அழுகையை பார்த்து உங்க சொந்தங்கள், நண்பர்கள், உறவு, உங்க குடும்பங்கள் உங்களை புறக்கணிக்கலாம். ஆனா உங்க கண்ணீருக்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலை தான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. உங்க கண்ணீருக்கு ஒரு விலை இருக்குமா? ஒரு வேல்யூ இருக்குது. தேவ சமூகத்தில் நீங்க அழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் ஒரு விலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம பிரச்சனையை நம்ம தூக்கிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? திரியும் பொழுதுதான் அந்த பிரச்சனை நம்மளோடு கூட வருகிறது. பிலிப்பி புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சீக்கிரம் எடுங்கயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் லிசன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, விண்ணப்பத்தை அல்ல விண்ணப்பங்களை. அல்லேலூயா. அநேக இடத்துல விண்ணப்பம் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல விண்ணப்பங்கள் என்று பதிவு பண்ணியிருக்கும். வேதம் ருசி உள்ளதம்மா. இங்க சொல்றாரு உங்களுடைய விண்ணப்பங்களை. அப்படின்னா உனக்கு என்ன தேவையினாலும் சரி, இதுதான் அல்ல, உனக்கு என்ன தேவையினாலும் சரி விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. தேவனுக்கு என்ன செய்ய? தேவனுக்கு என்ன செய்ய? அப்ப அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியம் அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். பைபிளையும் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுது. இப்ப எலியா ஒரு பலிபீடம் கட்டுகிறார், பலி செலுத்த போகிறார். தீர்க்கதரிசிகள் 400 பேர் பலி செலுத்திட்டாங்க, ஒன்னும் நடக்கல. இப்ப எலியா பலிபீடம் கட்ட போகும்போது என்ன பண்றார்னா, முதலாவது 12 கற்களை எடுத்து வைக்கிறார். எத்தனை கல்லு? 2வது பலிபீடத்தை செப்பனிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறார்? செப்பனிக்கிறார்னா என்ன? சரி செய்கிறார் என்று அர்த்தம் வச்சுக்கிறீங்களா? சரி செய்ய சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்புமாய் தேவனுமாய் இருக்கிறவர் என் சத்தத்தை கேளும். இப்ப என்னத்தை ஞாபகப்படுத்துறாருன்னா, என் முற்பிதாக்களுக்கு அவர் பிராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உன் முற்பிதாக்களின் கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பங்களை அத்தனையும் ஸ்தோத்திரத்தோட முதலாவது யாருக்கு தெரிவி? நம்ம யாருக்கு தெரிவிப்போம் சொல்லுங்களேன்? யாருக்கு தெரிவிக்கிறோம்? ஒரு பிரச்சனை உங்களுக்கு யாருக்கு முதலாவது தெரிவிக்கிறோம்? போனை கையில் எடுப்போம், நம்ம சொந்தத்துக்கு பூரா அடிச்சிருவோம், நண்பர்களுக்கு பூரா அடிச்சிருவோம்,
அவன் நம்மளுக்கு இந்த மைனஸ், நம்மளுடைய மைனஸ் தெரிஞ்சா நம்மளை ஏளனமா எண்ணுவானுங்கிற எண்ணம் இல்லாம எல்லாத்துக்கும் தெரிவிச்சிருவான், எல்லா வாசலும் அடைச்சிரும். அதுக்கு பின்னாடி தான் யார்கிட்ட வருவான்? ஏன் என் பிரச்சனை மாறலை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனையை பிரதிபலன் இல்லாமல் சரி செய்கிறவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாரிடத்திலையும் போய் முட்டி மோதி எல்லா பைனான்ஸ், எல்லா சீட்டுக்காரன், எல்லா சந்தாக்காரன் எங்கெங்கெல்லாம் கடன் கொடுப்பான அவ்வளவு வேட்டை முட்டி மோதி ஒருத்தனும் இல்லைன்னு சொன்ன பின்னாடி, அப்பா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா ஊழல் அழுகிறது, கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதை சார்ந்திருக்கிறேனோ அதன்படிதான் கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் முதலாவது தேவனிடத்தில் தெரிவி, தேவ சமாதானம் உன் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆள கடவது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நின்று நான் அழுது ஒப்பு கொடுக்கிறீங்கல்ல, நீங்க தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் தெரிவிங்க. உங்க பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, எனக்குன்னு சுமக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17, 18, 19. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள் அன்னாள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியானுக்கு புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் என்ன முகமா இருக்கல? எவ்வளவு நாள் பிரச்சனை இவளுக்கு? ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ கணவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் என்ன? முதல் மனைவி பேர் என்ன சொல்லுங்க? மெலினாளா? அன்னாள். 2வது மனைவி பேரு ஏன் அவளை கல்யாணம் 2வது கல்யாணம் அவர் பண்ணினார் என்றால், முதல் மனைவிக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாம இருந்த அவங்க சரீர பிரச்சனையா? அவங்க சரீரம், கணவன் மனைவி சரீர பிரச்சனையா? கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். யார் கற்பத்தை அடைத்தார்? லிசன், இதை நல்லா கவனிங்க. அப்ப இரக்கமில்லாத தேவனா? இரக்கமில்லாத தேவனா? கர்த்தரே கற்பத்தை அவளுக்கு அடைச்சு வச்சிருக்காரு. யூதர்கள் முறைமையின்படி அவர்களுக்கு சந்தானம் உண்டாவதற்கு அவர்கள் அதிக மனைவிகள் கட்டிக்கொள்ளலாம். யூத சட்டம், புதிய ஏற்பாடு சட்டம் இல்ல. ஆண்டவர் நரகத்தில் தூக்கி போட்டுருவார். அப்ப 2வது மனைவியை கல்யாணம் பண்ணுகிறார். அநேக குழந்தைகள் அவளுக்கு இருக்கிறது. அப்ப இவ பிரச்சனை எப்ப இருந்திருக்குது? ரொம்ப வருஷமா இருக்குது. எத்தனை வருஷமா இருக்குது? ரொம்ப வருஷமா இருக்கிறது. நீங்க 1வது அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்தை மட்டும் படிங்களேன். அவள் நல்ல கவனிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள், மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவர் சாப்பிடாமல் என்ன செய்வாள்? அழுது கொண்டிருப்பாள். அதுக்கு மேல உள்ள வசனம், அடைத்தபடியினால். யாரா? பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய சக்காலத்தி அவளை மிகவும் என்ன செய்தாள்? எப்ப போகும்போதெல்லாம் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 மனைவி உடைய ஒரு மனுஷன் வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவான். மூத்தவளுக்கு குழந்தை இல்லை, இளையவளுக்கு குழந்தை உண்டு. இந்த குழந்தை வைத்திருக்கிறவள் இவளை ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன படுத்துவாளாம்? மனமடி வாக்குவாள். என்ன ஆக்குவாள்? மனமடி வாக்குவாள். அல்லேலூயா. மனமடி வாங்கின உடனே இந்த அம்மா என்ன செய்யணும்னா அழுதுகிட்டு வீட்டிலே இருந்துரு. எங்க இருந்துரு? அழுதுகிட்டு எங்க இருந்துச்சு? வீட்டிலே இருந்திருக்கு.
இந்த அம்மா அழுதுகிட்டு வீட்டிலே இருந்திருக்கு. ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு துணிந்து போனால், அங்கே உட்கார்ந்து அழுதாள், கண்ணீர் வடித்தாள். அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்க வீட்டுல உட்கார்ந்து அழுகிறீன்னு வச்சுக்கிறீங்களேன், துக்கப்படுறீன்னு வச்சுக்கிறீங்களேன், வேதனைப்படுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆராதனைக்கு வரல? வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. எந்த ரூபத்திலையும் சக்காலத்தி வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், சரீர பலவீனத்தில் வரலாம். வீட்டில் பிரச்சனை, அதனால நான் எங்க வரல. இன்னொரு குரூப் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமைனா நீட்டா ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, எங்க வரல. வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், காது குத்து, சடங்கு, புது நன்மை. கர்த்தர் அருவருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையை. அல்லேலூயா. ஒரு நாள் கடந்து வந்தால், தேவ சமூகத்தில் அழுதால், அவருடைய பாரத்தை எல்லாம் அங்க விட்டுட்டாரு. கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை மட்டும் கொடுத்தாரா? அதற்கு பின்பு 6 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு காலம் அவ தூக்கி சுமந்தாமா, இவ்வளவு காலம் அவ மாமிசத்துல தூக்கி சுமந்தா, பிரச்சனையை கண்டு வீட்டுல அழுது அழுது புலம்புனா. ஒரு நாள் கடந்து வந்தா, தேவ சமூகத்தில் குமுறி அழுதாள். அவ பாரத்தை அங்கே விட்டுட்டா, திருப்பி அவ எடுக்கலை. நான் யோசிக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன், வருஷந்தோறும் போயிருக்கா, அழுது இருக்கா, பிரச்சனை திருப்பி அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனால் ஒரு நாள் தான் விட்டுட்டு போனா, அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஊழிய பாதையா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப காரியம், பொருளாதார காரியம், சரீர பலவீனம், உறவுகள், நண்பராக இருந்தாலும் சரி, நீங்க உங்க பிரச்சனையை தேவ சமூகத்தில் விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கிறவார். ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஒரு கேஸ்ல நாங்க இருக்கிறோம், அவங்க இருதயத்தினுடைய உண்டான குமுறலை என்னால பார்க்க முடிஞ்சு. சிஸ்டர், நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க விட்டுட்டு போங்க, அது கர்த்தருக்கு சித்தமான காரியம் வந்தால் கர்த்தர் அங்க எடுத்து போடுவார். அல்லேலூயா. முதலாவது, என் கண்ணீருக்கெல்லாம் பதில் தருகிறவர். இரண்டாவதாக, என் பிரச்சனையை அவர்கிட்ட விட்டுறேன்னு நான் கையில் எடுக்க கூடாது. இந்த வருஷத்துல கடைசியா கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்று நீங்க நினைத்து கொள்ளுங்கள். நீங்க இனிமேல் கடந்து வந்த பாதைகள் போயிட்டு போகுது, இனிமேல் அந்த பிரச்சனை நீங்க கையில் எடுக்காதீங்க, தேவ சமூகத்தில் விட்டுருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். மூன்றாவதாக ஒரு பகுதி, லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்கம்மா. பின்பு அவர் நின்ற போது திரளான, நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி, கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எதை கேட்கும்படி நெருங்கினார்கள்? எதை கேட்கும்படி? உங்க கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்ற வேண்டும் என்றால், உங்க பாரத்தை கர்த்தரே சுமந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை கேட்க ஜனங்கள் அவரிடத்தில் நெருங்கினார்கள், நெருங்கினார்கள், நெருங்கினார்கள். வருகிற அந்த கடந்த நாட்களில் உங்க ஆராதனை முறைமைகள், உங்களுடைய ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு எப்படி இருக்குதோ போயிட்டு போகுது. ஆனால் வருகிற வருஷத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அவரை நெருங்க நெருங்க உங்க கண்ணீர் களிப்பாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, நான் கண்ணீரை கர்த்தர் துருத்தில் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை, என் பாரத்தை அவரிடத்தில் வைக்கும் பதில் கொடுக்கிறார். மூன்றாவது, அவரிடத்துல வசனத்தை கேட்க அவங்க நெருங்கினாங்க. நடந்த சம்பவம் தெரியுமாமா? அது அடுத்த வசனம் படிச்சுவாங்கம்மா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற, எதை கண்டார்? எதை கண்டார்? கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிற 2 படகுகளை. அந்த துறைமுகத்தில் அந்த 2 படகு தான் இருந்திருக்குமா? அந்த துறைமுகத்தில் 2 படகு தான் இருந்திருக்குமா? நிறைய படகுகள் இருந்திருக்கலாம். அந்த துறைமுகத்தில் அநேக படகுகள் இருந்திருக்கலாம். என் தேவன் பார்த்த படகு இருக்கு பத்தியா, அதான் விசேஷித்த படகு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 படகுகளை பார்க்கிறார். நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், வாசிட்டு வாங்கம்மா. மீன் பிடிக்கிறவர்கள் இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்.
படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. சீமோன்னா என்ன பொருள்? சீமோன்னா என்ன பொருள் சொல்லுங்கய்யா? சீமோன்னா நாளல்ங்கிற பொருள். நாளல். இந்த நாளலைத்தான் ஆண்டவர் கற்பாறையா மாற்றுவார். அல்லேலூயா. பேதுரு என்றால் கற்பாறை, சீமோன் என்றால் நாணல். இவனுக்கு பேரை என்னன்னா சீமோன், நாளல் மாதிரி இவன் வளைந்து கொடுக்கிறவன். இந்த பக்கம் காத்தடிச்சா இங்கிட்டு போவான், அந்த பக்கம் காத்தடிச்சா அங்கிட்டு போவான். ஒரு நாளல், ஒரு ஸ்டாங் இல்லாத மனுஷனா இருந்தா நீங்க வேதாகமத்தில் அநேக இடத்துல பார்க்கலாம். படிச்சுட்டு வாங்கம்மா. கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து சனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி எங்க போடுங்கள் என்றால், அங்க ரெண்டு பதத்தை பார்க்கலாம். ஒன்று, அந்த படகை கர்த்தருடைய கண்கள் கண்டது. இரண்டாவது, அந்த படகில் இயேசுவானவர் இருந்தார். அல்லேலூயா. இதுக்கு முன்பு என்ன செய்யல? அவர் இல்ல. இப்ப எங்க இருக்காரு? அந்த படகுல இருக்காரு. இப்ப சொல்றாரு, அவர் போதகம் புடிஞ்ச பொழுது சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். இவர் ஒரு கடல் தொழிலாளிமா. இவருக்கு தெரியும் எந்த காலத்துல எந்த பகுதியில வலை வச்சா மீன் கிடைக்கும். யாருக்கு தெரியும்? சீமோனுக்கு தெரியும். இது பேதுரு ஆகல அவரு. இப்ப யாருக்கு தெரியும்? சீமோனுக்கு தெரியும் எந்த ஆழத்துல, எந்த நாட்கள்ல, எந்த சூழ்நிலைகள்ல, எந்த இடத்துல வலை விட்டால் அந்த இடத்துல மீன் அகப்படும் என்பதை யாருக்கு தெரியும்னா சீமோனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போடுன்ற. அடுத்த வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஒன்னு, நீங்க கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விதைங்க. ரெண்டாவது, உங்க பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் விட்டுருங்க. மூன்றாவது, அவருடைய வார்த்தையை கேட்க நீங்க நெருங்கிட்டீங்கன்னா அவருடைய கண்கள் உங்க மேல படும். உங்க மேல அவர் கண்ணும் பற்றுச்சுன்னா உங்களுக்கு அவரே ஆலோசனை கர்த்தராயிருப்பார். வேதம் சொல்லுது, இதுக்கு முன்னாடி வெறும் படகு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், சிங்கிள் பீஸ் கூட எனக்கு கிடைக்கல. ஏனென்றால் அவன் வார்த்தையை கேட்கவில்லை. அந்த படகுல இயேசுவானவர் இல்லை. அவருடைய கண் அவனை பார்க்கவில்லை. அவன் வாழ்க்கை வெறுமையா இருந்தது. இன்னைக்கு அப்படித்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெறுமைக்கு காரணம் என்னவென்றால், கண்ணீரோடு விதைப்பதில்லை, தேவ சமூகத்தில் பாரத்தை வைப்பதில்லை, அவருடைய வார்த்தைக்கு நெருங்கி போவதில்லை, அவருடைய கண்கள் நம்மளை பார்க்க முடியாக அவருக்கு பிரியமாய் நடக்கிறதில்லை, அவர் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதனால வாழ்க்கை எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. நானும் வேலை பார்க்கிறேன் பாஸ்டர், என் மகனும் வேலை பார்க்கிறான், என் மகளும் வேலை பார்க்கிறா, என் புருஷன் வேலை பார்க்கிறாரு, எல்லாரும் வேலை பார்க்கிறோம், ஆனா எங்களுக்கு வருமானம் காணல, வெறுமையா இருக்கேன். ஐயா, தேவ வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வருது. உங்க வெறுமையை மாத்தணும்னா உங்க படகுல அவர் இருந்தாகணும். உங்க படகுல எப்ப இருப்பார் தெரியுமா? அவர் வார்த்தையை கேட்க நீங்க நெருங்கும் போதுதான் இருப்பார். அல்லேலூயா. அவர் நெருங்கி வரும் பொழுது அவருடைய கண்கள் உங்க குடும்பத்தின் மேல் படும். இந்த ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கலாம், ஆனால் விசேஷித்த குடும்பமாய் உங்களை மாற்றுவார். இந்த திருச்சபையில் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்களை திருச்சபை விசேஷித்த திருச்சபையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிச்சுட்டோமா? அந்தபடியே செய்து வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். படிங்க. மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். வந்து 2 படகுகளும் 11, 12, 10 வசனம் சாரி. சீமோன் கூட்டாளியான
யாக்கோப்பும் யோவானும் பிரமித்தார்கள். பயப்படாதே. அடுத்த வசனம், அவர்கள் நிறுத்திவிட்டு கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதே படகுதான், அதே கடலுதான், அதே வலைதான். அன்னைக்கு நிரம்பாத வலை, அன்னைக்கு நிரம்பாத படகு, அன்னைக்கு நிரம்பாத ஆசீர்வாதம் இன்னைக்கு எப்படியா வந்ததுன்னா, அவர்கள் தேவன் கிட்டே நெருங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஸ்பாட்டு தான், அதே இடம் தான், அதே காரியம் தான். அன்னைக்கு நிரம்பப்படாத இன்னைக்கு நிரம்பப்பட்டதற்கு நிரம்பி அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அவர்கள் எல்லாம் எந்தெந்த படகுலாம் பக்கத்தில் போச்சோ அத்தனையும் கூப்பிட்டார்கள். அந்த படகுகளும் நிரம்ப கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் கண்ணீரோடு விதைத்து உங்கள் பாரங்கள் வேதனைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவர் வார்த்தையை கேட்க நீங்க நெருங்கி போகும் பொழுது அவர் கண்கள் உங்களை பார்த்து அவர் ஆலோசனையில் நடக்க நீங்கள் முடிவெடுக்கும் போது நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். 2026 உங்களை கொண்டு அநேக திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை கொண்டு அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை கொண்டு அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் வழிந்து நிரம்பி ஓடச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை நிரம்ப பண்ணுவாரம்மா. நான் வெறுமையா இருப்பது என் தேவனுக்கு பிரியமா இல்லை. அல்லேலூயா. என்னை வந்தவனுமா நீங்க வந்துட்டு கவலையோட வந்துட்டு நீங்க கவலையோட போறதை என் ஆண்டவர் விரும்ப மாட்டாருமா. என் தேவன் ஒருபோது விரும்ப மாட்டார். அவர் ஒருபோது விரும்ப மாட்டார்மா. என் தேவன் எனக்காக வேண்டி யாவையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவரும். அல்லேலூயா. உங்களுக்காக வேண்டி யாவையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவரும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்து என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கம். அல்லேலூயா. மார்க்கம் அது மதம் அல்லமா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மார்க்கம் தான் கிறிஸ்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டுமோ ஒழிஞ்சு மதம் திரும்ப அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் மனம் திரும்பும் போது எல்லாத்தையும் கர்த்தர் என்னை திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. நான் முதலாவது மனம் திரும்பணும். தேவ சமூகத்துக்கு வாங்க, அழுகுங்க, உண்மையா அழுகுங்க. உங்க பாரத்தை எல்லாம் அவர் சமூகத்துல வச்சிருங்க. வார்த்தையை கேட்க வாரந்தோறும் தேவ சமூகத்துக்கு நெருங்கி வாங்க, கர்த்தரை கிட்டி வாங்க. கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல உங்கள் மேல் படும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவாரு. அந்த ஆலோசனையின்படி நீங்க நடக்கும்போது வருகிற வருஷத்துல கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறையவும் நம்மளிடத்துல காணாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. பேதருக்கு மட்டும்தான், சீமோனுக்கு மட்டும்தான் தேவனா? அவங்களுக்கு தேவனா இருந்தா உங்களுக்கு எனக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் எஜமானா இருக்கிறார், ஈசாக்குக்கு எஜமானா இருக்கிறார், யாக்கோப்புக்கு எஜமானா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சகோதரனும் தகப்பனுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை விட உரிமை உங்களுக்கும் எனக்கும் தான் கூட என் ஏசப்பாட்ட. அல்லேலூயா. உங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டி ரத்தம் சிந்தினது ஏசப்பா ஒரு ஆள் தான். நம்ம பாவங்களை மன்னித்தவர் ஏசப்பா ஒரு ஆள் தான். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது ஏசப்பா ஒரு ஆள் தான். அவங்களை விட எனக்கு உரிமை என் ஆண்டவர்கிட்ட கூட, அவங்களை விட கூடுதலா என்னை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க, கெம்பீரத்தோடு அறுக்க செய்வார். உங்க பிரச்சனையை அவர் சமூகத்தில் விட்டுருங்க. நீங்க தூக்கிட்டு அலைய வேண்டாம், அவர்கிட்ட விட்டுருங்க. மீதி அவர் பார்த்து கொள்வார். அன்னாலை பார்த்து கொண்டவர் உங்களை நிச்சயம் பார்த்து கொள்வாரம்மா, நிச்சயம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய கண்ணீர் ஒரு குடும்பத்தை மாற்றும் என்றால், ஒரு குடும்ப தலையுடைய கண்ணீர், ஒரு குடும்ப தலைவனுடைய கண்ணீர் ஒரு குடும்பத்தை நிச்சயமாய் மாற்றும். அல்லேலூயா. உங்க பாரத்தையெல்லாம் அவர் சமூகத்தில் வச்சிருங்க. அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 121வது அதிகாரம் 1வது வசனம் படிங்கம்மா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ன தேட இருப்பேன்?
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இந்த கண்களை ஏறெடுங்க. இந்த 2026 கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். எல்லாம் எழுந்து நின்று, எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஒரு சின்ன காரியத்திற்காக வேண்டி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கேன், என்னை கம்பீரமாய் நடக்க பண்ணுங்க. கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை கம்பீரமாய் நடக்க பண்ணுங்கள் என்று செபிக்க போகிறோம். அதுபோல் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் சமூகத்தில் வச்சிருங்க. நீங்கள் தூக்கிட்டு அலையாதீங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அவருக்கு என்ன செய்யுங்க? அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவரை கிட்டி சேருங்க. வசனத்தை கேட்பதற்கு நெருங்கி வாங்க. அவர் உங்கள் பாப்பாரு. உங்கள் வெறுமையெல்லாம் மாற்றி, முழுவதும் பிரயாசப்பட்டேன், வெறுமையெல்லாம் மாற்றி கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். எல்லாம் செபிக்கலாம். வாய்களை திறந்து எல்லாம் செபிங்க. ஆண்டவரே கேளுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, அநேக வேதனையோடு வந்திருக்கிறேன். எந்த வேதனையோடு நீங்க வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகளோடு நீங்க வந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே சோத்தரிக்கிறையா, என் பிரச்சனையை கொண்டு நான் வேற ஒருவர்கிட்ட நான் அலைஞ்சேன். என் பிரச்சனையை உலகத்தார்கிட்ட சொன்னேன். எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணிட்டாங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. இன்னைக்கு நான் சத்தியத்தை கேட்டிருக்கப்பா, இன்னைக்கு நான் வசனத்தை கேட்டிருக்கேன். ஆண்டவரே, இனிமே என் பிரச்சனைகள், என் பாடுகள், வேதனைகளை உங்கள்கிட்ட தெரிவிப்பேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என் கண்ணீரை களிப்பாய் மாத்துங்கப்பா. வசனத்தை கேட்க நான் உங்களை கிட்டி சேரணும். உங்க ஆலோசனையில் நான் நடக்கணும். எங்க குடும்பத்துல நீங்க வாங்கப்பா. எங்கள்கிட்ட எங்க வாங்கப்பா. எங்கள் இருதயத்தில் வாங்கப்பா. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்க குடும்பத்தில் உங்க சித்தம் செய்யப்படுவதாக, எங்க வேலைகளில் உங்க சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள்ல உங்க சித்தம் செய்யப்படுவதாக என்று கேளுங்க. எல்லாம் செபிங்க, எல்லாம் செபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுப்பா, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் என்னுடைய கண்ணீரை வடிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேடி வரும் பொழுது ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கலங்கலப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடு. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடு.